இந்திய உணவுகளில் புளிக்கு என்று தனி இடம் உண்டு. பெரும்பாலும் சட்னி குழம்புகளில் புளியை பயன்படுத்தி வருகிறோம். இது உணவுகளுக்கு சுவையூட்டியாக செயல்படுகிறது. புளியின் சதையை பயன்படுத்துவது போல் புளியின் விதையான புளியங்கொட்டையும் பல்வேறு நன்மைகளை தன்னுள் கொண்டுள்ளது. அவை என்னவென்று இங்கு தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக வங்காள உணவு வகைகளில் புளிக்கு பெரும் பங்கு உண்டு. ஊறுகாய், சட்னி மட்டுமின்றி சில வகை பிரியாணிகளில் கூட புளி சுவைக்காக சேர்க்கப்படுகிறது. பல்வேறு நன்மைகளை கொண்ட புளியை போல் புளியங்கொட்டையும் பல நன்மைகள் கொண்டது. புளியங்கொட்டையில் உள்ள ஆன்டி பண்புகள் கொசுக்களால் பரவும் சிக்கன் குனியா போன்ற நோய்களை தடுப்பதில் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. புளியங்கொட்டையின் தூள் பற்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்ல கேட்டிருப்போம். சிகரெட் மற்றும் குளிர்பானங்களை அதிகம் உட்கொள்ளும் நபர்களுக்கு பற்களில் கரை மற்றும் பிளேக் ஏற்படும். இது போன்ற சமயத்தில் புளியங்கொட்டையின் தூளை பேஸ்டுடன் கலந்து பல் துலக்கலாம். இதனால் பற்களின் கரைகள் நீங்குவதோடு பற்களின் ஆரோக்கியமும் மேம்படுத்தப்படும். புளியங்கொட்டையின் சாறு வயிற்றுக்கு மிகவும் நன்மை பயக்கும். அதிலும் குறிப்பாக அஜீரணத்தை குணப்படுத்தும். புளியங்கொட்டையில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது. இது கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து செரிமானத்தை சீராகவும் மேம்படுத்த உதவுகிறது. ஆன்டி வைரல் பண்புகள் நிறைந்துள்ள புளியங்கொட்டை உங்கள் சருமத்தை தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கிறது. மேலும் சிறுநீர் பாதை மற்றும் உணவு குழாய் நோய் தொற்றுகளை சரி செய்ய புளியங்கொட்டையின் சாறினை குடிக்கலாம். புளியங்கொட்டை பொடி கலந்த நீரை குடித்து வருவது நீரிழிவு நோயை குணப்படுத்தும் என்று உங்களுக்கு தெரியுமா? நீரிழிவு நோயை நிர்வகிக்க புளியங்கொட்டை உதவுகிறது. தினமும் இரவில் தூங்க செல்லும் முன் வெதுவெதுப்பாக நீரில் புளியங்கொட்டையை வறுத்து பொடி செய்து அதை ஒரு ஸ்பூன் கலந்து குடித்து வந்தால் சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும். புளியங்கொட்டையில் அதிக அளவு பொட்டாசியம் நிறைந்துள்ளது. இதன் விளைவாக இதய பிரச்சனைகள் மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த புளியங்கொட்டையை பயன்படுத்தலாம். சராசரியாக புளியம்பழம் 55% சதை பற்றுள்ள பகுதியையும் 34% கொட்டியையும் 11% நாரும் மோடும் கொண்ட பகுதியாகும். ஒட்டும் பசை, பெக்டின், கால்நடை தீவனம், புரதம் ஆகியவை தயாரிக்க புளியங்கொட்டையின் உள்ளமைந்த பருப்பு பொடி ஆதாரமாக அமைகிறது. பெக்டின் ஜாம் ஜெல்லி தயாரிக்க பயன்படுகிறது. வியாபார ரீதியாக பழங்களில் இருந்தும் பழத்தோலில் இருந்தும் தயாரிக்கப்படுகிறது. ஒட்டும் பசை புளியங்கொட்டையினுள் உள்ள பருப்பு பொடியில் 2 மடங்கு தண்ணீரை சேர்த்து 5% குளுக்கோஸ், 12% சோடியம் பைகார்பனேட் சேர்த்து ஒட்டும் பசை தயாரிக்கப்படுகிறது. அரை தடுப்பு சுவர்கள் அமைக்க பயன்படும். அட்டைகள் தயாரிக்க ஒட்டும் பசை பயன்படுத்தப்படுகிறது. புளியங்கொட்டையின் மேற்புற ஓட்டில் 20 முதல் 32% வரை டேனின் உள்ளது. இது தோல் பதனிடுதலில் நிறமியாக பயன்படுகிறது. புளியங்கொட்டை எண்ணெய். புளியங்கொட்டை சுமார் 4 முதல் 6% எண்ணெய் சத்தை கொண்டுள்ளது. ஹெக்சின் அல்லது குளோரோஃபார்ம் மெத்தனால் கலந்த கலவை கொண்டு எண்ணெய் பிரித்தெடுக்கப்படுகிறது. இன்றியமையா கொழுப்பு அமிலங்களான பால்ஸ்டிக், கோலி, லினோயிலிக், ஈகோசனாயிக் அமிலங்கள் புளியங்கொட்டை எண்ணெய் நூல் கிடைக்கின்றன. கடலை எண்ணெய்க்கு நிகரான தன்மையும் கொண்டுள்ளது. புரதம். பஞ்ச காலங்களில் புளியங்கொட்டை உணவாக பயன்படுத்தப்பட்டதற்கான வரலாறுகள் உண்டு. 13 முதல் 20% வரை புரதச்சத்து உள்ளது. மெத்தியோனைன், கன்சலைசின் ஆகிய அமிலங்கள் முறையே 113 முதல் 475 மில்லிகிராம் என்ற அளவில் புளியங்கொட்டையில் அமைந்த 1 கிராம் மொத்த நைட்ரஜனில் உள்ளது. எனவே புளியங்கொட்டையினுள் உள்ள பருப்பை உணவாக பயன்படுத்துவதன் மூலம் புரதம் நிறை பெற்று புரத குறைபாட்டினால் ஏற்படும் நோய்களை தவிர்க்கலாம்.